ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பசிக்குது, இந்த தோசை ஊற்றி சாப்பிடுவோம். பழைய சாம்பார் கொஞ்சம் இருக்குது, தோசை ஊற்றிருக்கிறேன். கட்டி காயில் பிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு தோசையே. இன்னைக்கு சமையல் கொள்ளு பருப்பு க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்கேன். வெந்துருச்சு, இனிமேல் தான் சமைக்க போகிறேன். ரொம்ப வெந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சிடறோம். இந்த தண்ணி நல்லது, குளித்தா உடம்பு கொழுப்பு எல்லாம் குறையும். உடம்புக்கு நல்லது, சளிக்கு நல்லது. சளி பிடிச்சிருந்தா நம்ம சாப்பிட்லாம், சளி கரைஞ்சிரும், நெஞ்சு சளியெல்லாம். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கி அரைச்சி அந்த மசாலில் ரசத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு மீதி மசால் கொஞ்சம் எடுத்து அந்த பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை வெங்காயமும் பூண்டு 4 சீரகம் போட்டு ஆட்டி நெய் ஊற்றி சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 தோசை சாப்பிட்டு செய்வேன். நைட் செஞ்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, ஒரு மீடியமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சாப்பிட்றலாம். எனக்கு வெண்டங்காய் மீதியாச்சு, கழுவிட்டு கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம், காரக்குழம்பு. ஓரளவு பாத்திரம்லாம் விளக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கழுவிடுவேன் சாப்பிட்டு. கொஞ்சம்தான் சாம்பார் இருக்குது, போதும். 2 தோசை 3 தோசை சாப்பிடுவேன், அவ்வளோதான். அப்புறமா கொள்ளு பருப்பு ஆட்டி ரசம் வச்சு சாப்பாடு செஞ்சு நெய் ஊற்றி, அல்லது நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய் எதனாலும் ஊற்றி அந்த பருப்பில் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம். நல்லா சோறு குழைய வேக வச்சு பால் எடுத்து வச்சிட்டேன். மரம் ஊற்றி வைக்கணும்.
வெண்டைக்காய் பாருங்க நல்லா காஞ்சிச்சு. காரக்குழம்பு வைட்டோம். வெங்காயம் பூண்டு போட்டு கொஞ்சமாக வைக்கணும், நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடுவோம், இல்லைன்னா நல்லா இருக்காது. முட்டை பாருங்க, எங்கள் கோழியோட முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். 5 முட்டை எடுத்துகிட்டு வந்தால் 2 வேக வச்சிட்டேன். நாட்டுக்கோழி முட்டை கடையெல்லாம் 10 ரூபா. 10 ரூபானா கூட கிடைக்காது. கொஞ்சம் சாம்பார் கெட்டுற கண்டிஷன் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு இந்த பருப்பு செய்யணும். பால் பாருங்க வர ஊற்றி வைக்கணும், இல்லை ஆடையாக இருக்குது, ஆட்டம். இது ஒரு சாம்பார். கடலை கொட்டை மணிலா கொட்டை வறுக்கணும், வறுத்து சட்னி செய்யணும். அப்படியே போக வர 2 சாப்பிடலாம், உள்ளே வந்தால் 2 எடுத்து வாயில் போட்டுட்டு போயிடலாம். வறுத்து வைக்கணும். சரி, நான் போய் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு இந்த பருப்பு துவையல், பருப்பு சட்னியும் ரசமும் வைக்கிறது வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். வாங்க சாப்பிடலாம். என்ன குழம்பு தான் கொஞ்சம் மீடியமாக இருக்குது, பரவாயில்ல, சாப்பிட்லாம் வாங்க.
ஓகே பை உறவுகளே. செல்ல சிட்டுக்குருவி பார்க்கல, வீடு பூட்டி இருக்குது, டயர்டாக இருக்குது, நான் போய் சாப்பிட்றேன். அந்த பருப்பு துவையல் செய்யும்போது வீடியோ போடுறேன், நாளைக்கு போடுறேன். வீடியோ எடுத்து நாளைக்கு போடுறேங்க. கிராமத்து சமையல் அப்படியே முன்ன பின்ன அப்படி கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. அது இதையும் நம்ம சாப்பிட்றதோட இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்டா நல்லது. தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, பாசிப்பயிறு, கொள்ளு, துவரம்பருப்பு எல்லாம் வேக வச்சு ஆட்டி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் மட்டும் சாப்பிடாதீங்க. நான் அது எப்படி ஆட்டும்போது வீடியோ போடுறேன். ஓகே பாய்.